வணக்கம். லுக்கப் ஃபார்முலாஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல சில ஃபார்முலாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இப்போ vlookup, மேட்ச், சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபார்முலா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதே லுக்கப் குரூப்ல இருக்கிற இன்னொரு ஃபார்முலா பத்தி நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலா பேர் வந்து இண்டெக்ஸ். லுக்கப் குரூப்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலான்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நேம் வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசான்டல்ல இண்டிகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆயிருக்கு. ஒரு செல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலம் ஒரு ரோ அதோட காம்பினேஷன் தான் வந்து ஒரு செல்லோட நேம். இப்போ நான் பிளேஸ் பண்ணிக்கிற செல் பாத்தீங்கன்னா F5 F அப்படின்ற காலம் அப்புறம் 5 அப்படின்ற ரோ. ஸோ இதோட காம்பினேஷன் தான் வந்து F5. ஸோ இந்த பேசிக் தான் வந்து இண்டெக்ஸ் ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு சின்ன டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டேபிள் வந்து இன்பில்ட்டா இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்து இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே நம்பரிங் பண்ணிடும். இந்த நார்த்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, ரைட்ன்றது இந்த டேபிளோட லாஸ்ட் பொசிஷன், அதாவது 6th பொசிஷன்ல இருக்கு. எந்த பொசிஷன் நம்பர் நீங்க எழுதுறீங்களோ அந்த பொசிஷன் நம்பர் இருக்கிற வேல்யூஸை உங்களுக்கு எடுத்துன்னு வர்றது தான் வந்து இண்டெக்ஸ் ஃபார்முலாவோட பர்பஸ். பேசிக் இண்டெக்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதுறது பார்ப்போம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அரேன்றது என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ரிசல்ட் ரேஞ்ச். நம்ம வந்து எண்ட் ரிசல்ட் நம்மளுக்கு எதுவோ அந்த ரிசல்ட் தான் இப்போ செலக்ட் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் C4 to C9 அப்படின்ற டேட்டா செட்ல உங்களுக்கு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்றது தான் ரோ நம்பர். ஸோ இந்த காலம் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்புட் நம்ம கொடுக்கலனா கூட ஒரு ஃபார்முலா ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த டேட்டா செட்ல C4 to C9 இப்போ நான் ரேண்டமா வந்து ஒரு நம்பர் எழுதுறேன் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். 3 அப்படின்றது என்னன்னா இந்த டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்ன்றது தேர்ட் பொசிஷன். இப்போ நான் மாத்திட்டு 5 எழுதுறேன். ஸோ இந்த டேட்டா செட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ன்றது பாத்தீங்கன்னா 5th பொசிஷன், வெர்டிகலி 5th பொசிஷன்ல இருக்குது. அதுதான் வந்து நம்ம ரிசல்ட் ரேஞ்சா நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரிசன்டல் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு தடவை வந்து இண்டெக்ஸ் ஃபார்முலா எழுதுவோம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இப்போ அரேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசன்டல் நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ D3 to I3 செலக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து டேட்டா பேஸ். காலம் நம்பர்ன்றது நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு ஹாரிசன்டல் ரேஞ்ச் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து ரோ நம்பர்னா இது ரோக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிங்கிள் ரோ ரேஞ்ச் இல்லைன்னா சிங்கிள் ஹாரிசன்டல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணீங்கன்னா இது சேம் ரிசல்ட் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். தேர்ட் பொசிஷன் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கொடுக்குது பாருங்க. இப்போ ஹாரிசன்டலி இந்த டேபிள்ல இருக்கிற 3வது பொசிஷன்ல இருக்கிற ஹாரிசன்டல் ரேஞ்சில் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது வெஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் இண்டெக்ஸ் ஃபார்முலா எப்படி ஆப்ரேட் பண்ணன்ற ஒரு மெக்கானிசம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ரேஞ்ச் நான் இப்படி செலக்ட் பண்றேன். இந்த என்டையர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி இன்புட் எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோ நம்பர். இப்போ ரோ பாத்தீங்கன்னா 1 to 5 ரோ எல்லா பிராக்கெட்லயும் பிகினிங்ல எல்லாரோட ரோ நம்பர் பிகினிங்கா இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு ஹாரிசான்டல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் காலம் நம்பர் உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது பாத்தீங்களா. இதோட காம்பினேஷனை நீங்க வர வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ ரேண்டமா ஒரு நம்பர் நான் செலக்ட் பண்றேன் 4 and 3. ஸோ இந்த 4 and 3ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிளோட 4th ரோ. அதுதான் இப்போ நான் 4 செலக்ட் பண்றேன். காமா தேர்ட் காலம் வந்தீங்கன்னா 3 செலக்ட் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்துடும். இந்த என்டையர் டேட்டா செட் ஸ்டார்ட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா C3, முடிகிற இடம் வந்து G7. இதுதான் வந்து எண்ட் ரிசல்ட். நம்ம வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா பேஸ் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் ரேஞ்ச் இந்த டைட்டிலோட நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டிலோட செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். பட் நீங்க வந்து கொஞ்சம் ஃபார்முலா கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு ரிசல்ட் வரும்னா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்றது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்கோர் 3 உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் பக்கத்துல இண்டிகேட் பண்ணிருக்கேன் நம்பர் சவுத்ன்றது இப்போ 4th பொசிஷன்ல இருக்கு. ஸோ 4 காமா உங்களுக்கு வந்து ஸ்கோர் 3ன்றது உங்களுக்கு இந்த டேட்டா செட், அதாவது D4 to I9ல இருக்கிற டேட்டா செட்ல உங்களுக்கு ஹாரிசான்டலி தேர்ட் பொசிஷன்ல இருக்கு ஹாரிசான்டலா. ஸோ அதனால 3 செலக்ட் பண்ணி இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காம்பினேஷன் எடுத்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார்முலா ரோ நம்பர் காலம் நம்பர் வச்சு எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு பேசிக் மெக்கானிசம். சோ இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலால வர இந்த பொசிஷன் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா 4 and 3, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த டைட்டில், அதாவது சவுத் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து சவுத் அப்படின்னு எழுதிட்டீங்க, ஸ்கோர் இந்த மாதிரி நீங்க வந்து 2 வேர்டு நீங்க எழுதிட்ட அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வர வைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.